சொல்லாக்கி சொல்லை தொடராக்கி தொடரை வாக்கியமாக்கி நாவில் தவள வைத்த தமிழனை போற்றி சீர்தூக்கி சிறப்பாக மதிப்பீடு செய்து கொண்டிருக்கின்ற நடுவர்களை வணங்கி என் போன்ற போட்டியாளர்களை வாழ்த்தி வாவு சிதம்பரம் பற்றிய ஒரு சில முத்துக்களை உங்கள் முன் கோர்க்கின்றேன். அடிமைப்பட்ட இந்தியாவில் ஆங்கிலருக்கு எதிராக கப்பலோட்டிய தமிழன் வெண் சிறையில் செக்கில் தச்சம்மல் வாவு சிதம்பரனார். முத்துக்குளிக்கும் தூத்துக்குடியில் ஒட்டப்பிராரம் என்ற சிற்றூரில் 1872 ஆண்டு செப்டம்பர் மாதம் 5ஆம் நாள் உதித்த ஆதவன் தான் கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரனார். உலகநாதன் பரமாயம்மாள் என்ற இணையரின் செல்ல மகன். எத்தனை எத்தனை வண்ண கனவுகளோடு வளர்க்கப்பட்ட இவர் வக்கீல் தொழில் செய்து குடும்ப பொறுப்பை ஏற்றெடுப்பார் என்று பெற்றோர் கனவு கண்டனர். பெற்றோரின் கனவில் மண்டை அள்ளி போட்டுவிட்டு அந்நியரின் ஆட்சிக்கு எதிராக சுதந்திர போரில் ஈடுபட்டு பல துன்பங்களை ஏற்றுக்கொண்டவர் வஉசி அவர்கள். முதலாவது வழக்கறிஞர் படிப்பை முடித்தவுடன் தன்னுடைய சொந்த ஊரான ஒட்டப்பிடாரத்தில் வழக்கறிஞர் தொழிலை தொடங்கி தன் ஏழை மக்களுக்காக இலவசமாக வாதாடினார். சில வழக்குகளில் இரு கட்சியினரையும் சமாதானமாக போகும்படி செய்தவர். எனவே தூத்துக்குடியில் புகழ்பெற்ற வழக்கறிஞரானார். சுதந்திர கனலில் குதிக்க திலகரின் வழிகாட்டுதலை பெற்றவர். ஆங்கில ஆட்சியை எதிர்க்க சுதேசி முறையினை பின்பற்றியவர். நாவாய் சங்கம் தொடங்கி வீர உரையாற்றியவர். அந்நிய துணி எதிர்ப்பு போராட்டம் நடத்தியவர். பிரிட்டன் கப்பல்களுக்கு போட்டியாக இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர். சுதேசி நீராவி கப்பலினை திலகரின் துணையுடன் வாங்கி தன் தாய் நாட்டிலிருந்து இலங்கைக்கு வணிகம் செய்வதற்காக கப்பலை செலுத்தினார். அந்நிய நாட்டவரால் குற்றவாளியாக்கப்பட்டார். அந்நிய நாட்டவரை நம் மண்ணில் வந்து அதிகாரம் செலுத்தி நம்மவரை குற்றவாளியாக்கி இருக்கிறார்கள் என்றால் அதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, பொறுத்து கொள்ள முடியவில்லை. அந்நிய நாட்டவரால் குற்றம் சாட்டப்பட்டதோடு அவரது வழக்கறிஞர் உரிமையும் பறித்துக் கொண்டனர். அவருக்கு தண்டனை அளித்து சிறையில் அடைத்தனர். சிறையில் அவர் பட்ட வேதனைகளும் சோதனைகளும் நம் சிந்தனைக்கு எட்டாதவை. இப்பொழுதெல்லாம் அரசியல் கைதிகள் சிறையில் நல்ல முறையில் நடத்தப்படுகின்றனர். அன்று வாவு சிதம்பரனாரை கடினமாக வேலை வாங்கினார். சணல் நூல் நோச்சார், கல் உடைக்க வைத்தனர். மாநிலுக்கும் செக்கினை இழுக்க வைத்தனர். அவர் பட்ட பாடுகள் ஏராளம், கசை கடிவுகளோ தாராளம். வஉசி ஒரு கண்ணியமான குடும்பத்தில் பிறந்தவர். நல்ல உணவு பழக்க வழக்கம் கொண்டவர். சிறைச்சாலையில் உணவின்றி வாடினார். நாட்டு விடுதலுக்காக சொத்து சுகம் தொழில் அத்தனையும் திறந்து வாடி வதங்கினார். நாட்டு விடுதலிருந்து சிறைச்சாலையிலிருந்து வெளிவந்த பிறகு தன் பெட்டிக்கடை ஒன்றினை நடத்தி வியாபாரம் சரியில்லை என்று கடையே மூடினார். உண்ண உணவுக்கும் உடுக்க உடைக்கும் மிகவும் சிரமப்பட்டார். பிறரிடம் உதவி கேட்கவோ அவருக்கு மனமில்லை. தன்மானத்தோடு வாழ்ந்து வந்தார். இத்தகைய மகான் நாடு விடுதலை அடைவதை காணாத இயக்கத்தோடு 1936ஆம் ஆண்டு செப்டம்பர் 6ஆம் நாள் இந்த உலக வாழ்விலிருந்து விடைபெற்ற நம் நாட்டு வீர தமிழன் வாவு சிதம்பரனார். அவையோரே ஆன்றோரே, என் போன்ற இளையோரே, சிந்தியுங்கள் நம் நாட்டுக்காக உழைத்த வீர தமிழனின் வாழ்வே. நாடே அவரை மறந்து போய்விட்டது. இளைய சமுதாயமே வெறுக்கொண்டு எழுவாய். வஉசியின் வாழ்க்கையை படிப்போம், வருங்கால தலைமுறைக்கும் சொல்வோம். தமிழக அரசு இவரது பெயரால் பள்ளிக்கூடகங்கள், நூலகங்கள், பல்கலைக்கழகங்கள், சிலைகள் நிறுவி இவரது நினைவு நாளை ஆண்டுதோறும் நினைவு கூர்ந்து அவரை பற்றிய புத்தகங்களை புத்தாக்கத்தோடு படைத்து வெளியிட வேண்டும். அதற்காக நாமும் நாடும் துணைநிற்பமாக என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.